AI அதிநவீன தொழில்நுட்பத்தால் மனிதகுலம் அடுத்த 30 ஆண்டுகளில் அழிவுக்கான பேராபத்தில் சிக்கும் என பிரிட்டிஷ் கனடிய கணினி விஞ்ஞானி ஒருவர் பெரும் பீதியை கிளப்பியுள்ளார். அவர் யாரோ எவரோ அல்ல, அந்த செயற்கை நுண்ணறிவின் பிதாமகர் என அழைக்கப்படும் பேராசிரியர் ஜெஃப்ரி ஹிண்டன் தான். தற்போதைய நிலையில் மனிதனின் ஆற்றலை விட AIயின் ஆற்றல் மேம்பட்டதாக இல்லை. எனினும் அடுத்த 20 ஆண்டுகளில் மனிதனை விட அறிவாளியான AI உருவாக்கப்படும். அப்போது மனித மூளை சேகரிக்கக்கூடிய அல்லது ப்ராசஸ் செய்யக்கூடிய தரவுகளை விட மிக அதிகமான தரவுகளை சேகரிக்கக்கூடிய நிலையை நிச்சயம் AI எட்டிவிடும். அது நடந்து தவறான கைகளில் சிக்கி தவறான நோக்கங்களுக்கு AI பயன்படுத்தப்படும் பட்சத்தில் மனித குலத்திற்கான ஆபத்துகள் பயங்கரமானவையாக இருக்கும் என ஹிண்டன் எச்சரித்துள்ளார். சுருக்கமாக சொன்னால் மனிதனின் நுண்ணறிவே அவனுக்கு எதிராக மாறலாம் என்கிறார் அவர். AI தொழில்நுட்பம் மனித குலத்தின் அழிவுக்கு வித்திட 10 விழுக்காடு வாய்ப்பிருப்பதாக முன்பு கூறியிருந்த ஹிண்டன், AIயின் அசுர வளர்ச்சியை பார்க்கும்போது 20 விழுக்காடு வரை அதற்கு வாய்ப்பிருப்பதாக கூறுகிறார். எனவே AIயின் வளர்ச்சியை அனைவருமே மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் அணுக வேண்டும் என வேதியியல் துறைக்கான இவ்வாண்டின் நோபல் பரிசை வென்றவரான 75 வயது ஹிண்டன் கூறினார். ஜோர் சிங்கப்பூர் மக்களை கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் இப்பொழுது தொடங்கியாச்சு. 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோபாரு, ஜோர் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள்,